வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது முறுக்கு. நான் தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுட்டு மீதி மாவை வைத்திருந்தேன். அந்த முறுக்கு மாவில் இன்றைக்கி உங்களுக்கு முறுக்கு எப்படி போடுவதுன்னு போட்டு காமிக்க போகிறேன். இந்த முறுக்கு மாவு நான் ரேஷன் அரிசியை தான் நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்தேன். அதோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதோட அளவையும் சொல்கிறேன். இப்போ 3 டம்ளர் அரிசி, நான் அரை டம்ளர் வறுத்த உளுத்தம்பருப்பு, அரை டம்ளர் வறுத்த பாசிப்பருப்பு. ஸோ இது ரெண்டையும் அந்த அரிசியோடு போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சிடணும். அது நீங்கள் எப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முறுக்கு சுட்டுக்கலாம். மொத்தமாக எவ்வளோ வேணால் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். அதே போல் உளுத்தம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் வறுத்து அதில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதனால் அது ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். அப்படி அரைச்சிட்டு வந்த மாவில் தீபாவளி அப்போ மீதி இருந்த இந்த மாவில் தான் நான் இப்போ முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ இந்த முறுக்குக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிறேன். இதில் உப்பு, பெருங்காயம், அதை இதில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி விட்டா முறுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் சீரகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் ஓமம் எவ்வளோ தேவையோ அதுவும் அவ்வளோ போட்டுக்கலாம். சிலருக்கு காரமாக பிடிக்கும், கொஞ்சம் காரம் இருந்தால், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் எள்ளு தேவையான அளவு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு இதில் ஊற வச்சுருக்க பெருங்காயம் கட்டி தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அதில் போடுறதுக்கு வெண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். நான் இப்போது இந்த மாவுக்கு நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எள்ளு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இப்போது இதில் உப்பும் பெருங்காயம் கரைச்சி தண்ணி இருக்குது, அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம அந்த வெண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரு கலக்கி நல்லா வெண்ணெய் கரையிற அளவுக்கு பிசைஞ்சிடணும். கட்டி கட்டியாக வெண்ணெய் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வெடிக்கும். அதனால் வெண்ணெய் எல்லாமும் நல்லா இதில் கலக்கி விடணும். நம்ம போட்ட வெண்ணெய் போதுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, இப்படி பிடிச்சாக்க இப்படி நிற்கணும். எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெண்ணெய் போட்டால் போதும். சிலருக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா சுட்ட எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எப்போ எந்த பலகாரம் பண்ணாலும் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும். அதனால் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை அச்சில் போட்டுடலாம். நான் இப்போது இந்த அச்சில் மாவை போட்டுட்டேன். மாவை போட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இதை வச்சுட்டு இதில் இப்படி புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு புழிஞ்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நான் அப்பயே, அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதே போல் சுற்றி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
எனக்கு 4 முறுக்கு போட வந்தது. இதே போல் இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிலருக்கு நல்லா ஒயிட் கலராக முறுக்கு எடுத்தால் பிடிக்கும். அப்படி உள்ளவங்க இந்த சத்தம் அடங்கினதும் எடுத்துக்கலாம். பபுள்ஸ் அடங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்கள். இதுவும் இது கொஞ்சம் செவந்துடுச்சு. செவந்த முறுக்க நல்லா இந்த மாதிரி வச்சு இந்த டிஷ்யூ பேப்பரில் இப்படி வச்சது. இதுவும் கொஞ்சம் செவந்துடுச்சு. இந்த மாதிரியான முறுக்கு ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணுமோ அப்போது இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா அப்பப்போ செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கலாம். நான் சொன்ன ப்ரிப்பரேஷனில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும். நீங்களும் இதேபோல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.